ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தோட பேர் கருங்காப்பியம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே கருங்காப்பியங்கிற ஒரு புக்கை காமிச்சிட்டு அப்படியே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தாங்க இந்த படத்தோட மெயின் லீடு. அதனால நான் உங்களை ஹீரோயினே சொல்லிக்கிறேன். ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்த பையன் விட்டுட்டு போயிட்டான் நாட்டுக்கு. ஸோ ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அவங்க ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்காங்க. ஸோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. டிப்ரெஷனில் சூசைட் இது பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஆறுதலாக 2 வார்த்தை பேசிட்டு போகலாமேன்னு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டோ ஹீரோயின் கிட்ட, அம்மா நீ ஏன் உன் மைண்டை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்காக நிறைய புக்கெல்லாம் படிக்கக்கூடாது? என் அண்ணன் கூட இப்போ புதுசாக ஒரு லைப்ரரி வாங்கியிருக்கான். அது 100 வருஷம் பழமையான லைப்ரரி. அங்கே நிறைய புக்கெல்லாம் இருக்குது. நீ வேணா அங்கே போய் பாரு. அந்த லைப்ரரியில் உட்காந்து ஏதாவது உனக்கு பிடிச்ச புக்கை படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அவங்க அண்ணனோட லைப்ரரிக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு போக சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்டு அந்த லைப்ரரிக்கும் போகிறாங்க. ஸோ அந்த லைப்ரரியில் ஏதாவது நல்ல புக்காக எடுத்து படிக்கலாமேன்னு தேடி பார்க்குறாங்க. அப்போ கருங்காப்பியம்னு ஒரு புக்கு அவங்க கண்ணில் படுது. அந்த புக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பழமையான புக்கு. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டோரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிக்க நம்மளுக்கு விஷுவலாகவும் அதை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. லாக்டவுன் டயத்தில் கதை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. எப்படி 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வரப்போகிற லாக்டவுனை கணிச்சு எழுதுனாங்கன்னு தெரில. ஸோ லாக்டவுன் டயத்தில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு உட்காந்து படிக்கட்டில் அழுதுகிட்டு இருக்கா. அந்த சைடாக வந்த நபரும் ஏமா அழுதுகிட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இந்த பொண்ணோட பேர் ரைசான்னு வச்சுக்கிறேன். ஸோ ஆப்போனண்ட்டில் ஏமா அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்டார் இல்லையா, அவரோட பேரை அருண்னு வச்சுக்கலாம். ரைஸா அருண் கிட்ட அவங்க அழுதுகிட்டு இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க. இது மாதிரி நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்த பிரதர், லாக்டவுன் டைமாக பார்த்து அவர் திடீர்னு வீட்டை காலி பண்ணுமான்னு சொல்லிட்டு என்னை வெள்ளத்தள்ளி கதவை சாத்திட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டாரு. நானும் கோபத்தில் அந்த ஆளுக்கு சாபம்லாம் விட்டேன் பிரதர். உன் மண்டை 2ஆக பொழந்து உன்னை தூக்கி போடக்கூட ஆள் வராமல் கார்பரேஷன் ஆளுங்க உன் பாடியை தூக்கிட்டு போவாங்க பாருன்னு சொல்லி சாபம் விட்டுட்டு தான் இப்போ வந்திருக்கேன். இந்த லாக்டவுன் டயத்தில் யார் எனக்கு வீடு தருவா, நான் எங்கே போய் தங்குறதுனே தெரிலன்னு சொல்லவும் அருணும், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, என்னோட வீடு டபுள் பெட்ரூம் வீடு தான், நீங்கள் உங்களுக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் என் வீட்லேயும் தங்கிக்கங்கன்னு சொல்லி நம்ம ரைஸாவை அருண் அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. ரைஸாக்கோ ஒரு பயங்கர சந்தோஷம். ஐயோ எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாமல் இருந்தமே கடவுள் மாதிரி காப்பாற்றினாரேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு இறுதிச் சடங்கு நடக்கிற மாதிரியான ஒரு அவலக்குரல் கேட்குது. இவங்களும் வெளில போய் எட்டி பார்த்தா நம்ம ரைஸா அவங்களோட ஹவுஸ் ஓனருக்கு சாபம் விட்டாங்க இல்லையா, உன் மண்டை 2ஆக பொழந்து உன்னை தூக்கி போடக்கூடிய ஆள் இல்லாமல் கார்பரேஷன் ஆளுங்க தான் உன் பாடியை தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாபம் விட்டது அப்படியே நடந்திருக்கு. ரைஸாவோட ஹவுஸ் ஓனருக்கும் அவரோட ஒய்ஃப்க்கும் சண்டை அவரோட ஒய்ஃப் ஏதோ ஒரு பொருள் எடுத்து அவரோட மண்டையிலே அடிக்க அவரோட மண்டை பொழந்து இறந்து போயிருக்காரு. அவர் இறந்து 2 நாள் கழிச்சு இப்போ தான் அவரோட கார்பரேஷன் ஆளுங்க அவரோட பாடியை கண்டுபிடிச்சி எழுதிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு என்னடா நம்ம சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு அருண்கிட்டே இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு தடவை நடந்திருக்கு பிரதர். ஒரு தடவை அயன் பண்ணுறதுக்காக என் சாரியை அயன் பண்ணுற நபர்கிட்ட கொடுத்துருந்தேன். அவர் என் சாரியை தீச்சிட்டாரு. நான் கோவத்தில் என் சாரியை தீச்சு போன மாதிரி நீயும் தீஞ்சு போய் தான் சாவன்னு சொன்னேன். அடுத்த நாளே அவர் எரிஞ்சு போய் சாம்பலாக இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும் அருண் ரைஸா சொல்கிறத பெருசாக எதையுமே கண்டுக்கல. யார்கிட்டமா கதை சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக எடுத்துக்காமல் போயிடுறாரு. அடுத்த நாள் காலைல ரைஸா சும்மா வீட்டை விட்டு வெளில போகலாமேன்னு சொல்லிட்டு கதவை தட்டி பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. ஸோ அருண் ரைஸாவை வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கதவை பூட்டிட்டு போயிருக்காரு. சரின்னு வந்தவொடனே எதுக்காக டோரை லாக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு ரைஸா அருண் கிட்ட கேட்குறாங்க. இல்லை பழக்க தோசத்தில் லாக் பண்ணிட்டு போயிட்டேன், நீங்கள் இருக்கிறதே மறந்துட்டேன் சாரின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. உள்ளே வரப்போ ஒரு பெரிய பேக்கோட வராரு. ஒரு மனுஷனே அடைச்சி தூக்கிட்டு போகிற மாதிரியே இருக்குது அந்த பேக்கு. ஆமாம் இந்த பேக் எதுக்குன்னு கேட்டோன்னே, இல்லை என்னோட பர்சனல் ஸ்டஃப்லாம் வச்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட ரைஸாவுக்கு பயங்கர டவுட்டு, நம்ம வேறு தனியாக இருக்கோம், இவ்வளோ பெரிய பேக்கை கொண்டு வந்திருக்கான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலேன்னு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் நம்ம அருணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் சும்மா வெளில போகலாமேன்னு போய் பார்த்தா இந்த தடவையும் கதவை சாத்தி வச்சுட்டு தான் அவர் வெளில போயிருக்காரு. சரி என்னடா வெளிலையும் போக முடியல, சரி அவனோட ரூமையாவது போய் செக் பண்ணுவோம், இது பெரிய பேக்கோட வேற வந்தாருன்னு சொல்லிட்டு ரூமை செக் பண்ணி பார்த்தா அவரோட ரூமுக்குள்ளே 3 பொண்ணுங்களை கொலை பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னடா தப்பான ஆளுக்கிட்ட மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு காலையில் வெளில போன அருணா ஈவினிங் வீட்டுக்கு வராரு. ரைஸா எதையுமே பார்த்த மாதிரி காட்டிக்கல, கேஷுவலாக நடிக்கிறாங்க. சரின்னா அடுத்த நாளே அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அருண் வெளில போனோன்னா கதவை உடைச்சாது வெளில போயிடலான்னு சொல்லிட்டு இந்த தடவை போய் கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. கதவை உடைக்கவே முடியல. ஆனால் இந்த தடவை ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அருண் வெளில போகிறப்ப தானே எப்போதும் கதவை பூட்டிட்டு போவார். இந்த தடவை ரைஸா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்காகவே கதவை பூட்டிட்டு உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ ரைஸா தப்பிக்க ட்ரை பண்ணோன்னே எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரைஸாவை அடித்து
கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே அருண் ரைஸாவை கட்டி போட்டு வச்சுட்டு மீதி இருக்க பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக வெட்டி சின்ன சின்னதாக துண்டு போட்டு பேக்கில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹாலில் ஏதோ சவுண்டு, என்னடா ரைஸாவையும் கட்டி போட்டிருக்கோம், வீட்டில் வேறு யாரும் இல்லை, என்ன திடீர்னு சவுண்டு கேட்குதுன்னு ஹாலில் போய் பார்த்தா அமானுஷ்யமாக நிறைய பொருள்கள் தானாகவே நகருது. திடீர்னு பார்த்தா நம்ம அருணோட ஃப்ரெண்டு வீடியோ காலில் வராரு. என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறப்ப, உன்ட்டு ஒன்று சொல்லணும்டா, எப்போதும் நான் தானே பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கொலை பண்ணி போடுவேன், இப்போ ஒரு சூப்பரான ஃபிகரு தானாகவே என்கிட்ட வந்து சிக்கியிருக்குன்னு சொல்லிட்டு ரைஸாவோட ஃபோட்டோவை அவரோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டுருக்காரு. அப்போ திடீர்னு அருண் பின்னாடி ஒரு பேய் வந்து நிற்கிறத அவரோட வீடியோ காலில் இருக்க ஃப்ரெண்டு பார்த்துட்டு பயப்படுறாரு. ஆமாண்டா என்னன்னு தெரியல, இன்னைக்கு காலையிலேருந்து அமானுஷ்யமாக எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னு சொல்லிட்டு அருணும் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி, என்ன அருணோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, ரைஸாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே இந்த பொண்ணு சூப்பராக இருக்கான்னு அவளோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ரைஸா இறந்து போய் 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி காட்டுது. இதை பார்த்தோன்னா அவருக்கு பயங்கர பயம். கட்டி வச்சிருந்த ரைஸாவையும் காணும். திடீர்னு அருணுக்கு பின்னாடி பேயாக வந்து நிற்கிறத மாதிரி காட்டுறாங்க. அடுத்து என்ன, ரைஸா அருணையும் கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இந்த கதையே முடியுது. ஃபஸ்ட்டு கதையை நம்ம ஹீரோயின் படித்து முடிச்சுட்டாங்க. சரி, என்ன ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து இந்த புக்கு சூப்பராக இருக்குடின்னு சொல்லலான்னு அடித்தா ஃப்ரெண்டு ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. சரி, அவள்கிட்ட அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த கதையை படிக்கிறாங்க. அடுத்த கதையில் நம்ம ஜனனியை காட்டுறாங்க. ஜனனியோட வீட்டில் ஒரு பையன் வந்து காலிங் பெல் அடிக்கிறான். மேம், இந்த மாதிரி நான் ஒரு சினிமா எடுக்க போகிறேன், நீங்கள் ஒரு சின்ன ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கதை சொல்லணும், நான் வீட்டுக்குள்ளே வரலாமான்னு சொல்லி கேட்குறப்ப ஜனனியோ ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை நல்லா கழுவுங்கன்னு சொல்லிட்டு சபினா பீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருள்லாம் கொடுத்து கையை க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ சுத்தமாக கையை க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே கூப்பிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, போக போக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜனனி வந்து லாக்டவுன் டயத்தில் வீட்டிலே தானே இருக்காங்க. கண்டிப்பாக லாக்டவுன் டயத்தில் வீட்டில் இருந்த நிறையா பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜனனி அசோக்குமாரும் ஒரு விளாக் சேனல் மாதிரி ஆரம்பித்து அவங்க டெய்லி என்னென்ன பண்ணுறாங்க, என்ன சமைக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் யூடியூப்பில் லைவ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் யாரோ ஒருத்தர் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிற மாதிரி தெரியுது. ஜனனி அசோக்குமார் ரொம்ப பயந்துடுறாங்க. யார்டா அதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி பார்த்தா நம்ம என்ன நினச்சோம், ஜனனி வீட்டில் யாரோ திருடம் பூந்துட்டான்னு தான் நினச்சோம். ஆனால் அது இல்லைங்க. ஜனனி வீட்டுக்கெலாம் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரையும் உள்ளே கூப்பிட்டு கட்டி போட்டு அவங்க விரல்களை வெட்டி அதில் டெய்லியும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற ஒரு வியர்டான பிஹேவியர் உள்ள பொண்ணு தான் இது. ஸோ இந்த கதையை தான் செகண்ட் கதையாக நம்ம ஹீரோயின் படிக்கிறாங்க. இந்த கதையை படித்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இந்த புக்கு மேலே ஆர்வம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அவங்க ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் ஃபோன் அடித்து, இந்த புக்கு அருமையாக இருக்குடி, ஆனால் இதில் இருக்க ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடக்க போகிறதெல்லாம் கணிச்சு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கில் எழுதியிருக்க எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கு. அந்த புக்கோட ஆர்த்தர் யாருன்னு பாருன்னு சொல்கிறாங்க. இவங்களும் போய் தேடி பார்த்தா ஆர்த்தரோட பேர் மட்டும் அழிஞ்சிருக்கு. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் அண்ணனோட டேட்டா பேஸில் அந்த லைப்ரரியில் இருக்க புக்கு ஆர்த்தர்ன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இருக்கும், நான் என்னன்ட்ட சொல்லி பார்க்க சொல்கிறேன், நீ மீதி கதையை படிச்சுக்கிட்டுருன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரின்னு ஹீரோயின் அடுத்த கதையை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்த கதையில் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு மியூசிக் டைரக்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு நியூ மூவிஸ்க்காக சாங் கம்போஸ் பண்ணுறதுக்காக. அங்கே போய் பார்த்து மியூசிக் டைரக்டர் பேசிவிட்டு சாங்கை கம்போஸ் பண்ணலான்னு ரெடி பண்ணுறப்ப கரெக்டாக கரண்ட்டு போயிடுது. சரின்னா அந்த மியூசிக் டைரக்டரும் கேண்டில் ஆன் பண்ணி வைக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கேண்டில் அணைஞ்சு போகுது. எத்தனை தடவை கொளுத்துனாலும் அணைஞ்சு போகுது. கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டில் நிறைய அமானுஷ்யங்களால் தெரிய ஆரம்பிக்குது. திடீர்னு நிறையா பேய் வருது. இவங்களுக்கு ஒரே பயம். ஸோ அதனால் அந்த பொண்ணு பையனும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளில போனால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த நபருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவங்க நேற்று நைட்டு ஒரு மியூசிக் டைரக்டரோட வீட்டுக்கு போனாங்க இல்லையா, அவர் முந்தா நாள் காலையிலே பயங்கர போதையில் குடிச்சிட்டு கார் ஓட்டினதில் நிறையா பேர் மேலே காரை ஏற்றி அவரும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அப்போ நேற்று அவங்க பார்த்த எல்லா உருவமுமே இறந்து போனவங்களோட உருவம் அந்த கார் ஆக்சிடெண்ட்டில். இது இப்போ தான் அவருக்கு புரியுது. ஸோ இதோட 3rd கதையும் முடியுது. ஹீரோயின் 3வது கதையை படித்து முடிச்சுட்டு லைப்ரரியில் பார்க்குறாங்க. லைப்ரரியில் திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. இவங்களும் சவுண்டு கேட்குற இடத்துக்கு போய் பார்த்தா இவங்க இது வரைக்கும் கதையில் படித்தாங்க இல்லையா, அந்த கதாபாத்திரங்கள்லாம் ஹீரோயினை நேரில் வந்து பயமுடுத்துடுறாங்க. ஹீரோயினும் பயந்து போயிடுறாங்க. மட்டும் இல்லாமல் 2வது கதையில் ஜனனின்னு ஒரு பொண்ணு எல்லாரோட விரலையும் கட் பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னு பேசிட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு இப்போ தான் 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கா. அதையும் சோஷியல் மீடியாவில் இப்போ தான் ஹீரோயின் பார்க்குறாங்க. இந்த புக்கில் எழுதியிருக்க எல்லாமே உண்மையாக நடந்ததுன்னு இப்போ தான் உங்களுக்கு புரியுது. மேலே மேலே இன்னும் கியூரியாசிட்டி உங்களுக்கு அதிகமாகிட்டே தான் இருக்குது. அடுத்த கதையை இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதையில் ஒரு செழிப்பான கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு மரத்தில் தொட்டி கட்டி
ஒரு குழந்தைய தூங்க வச்சுட்டு அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தைய பார்த்தா தொட்டியில் காணோம். இவங்களும் தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி அதே கிராமத்தில் நைட்டு ஒரு பால்காரரை போயிட்டுருக்காரு. அவரோட பேரை சொல்லி ஏதோ ஒரு அமானுஷ்யமான குரல் கேட்குது. அடுத்த நிமிஷமே திடீர்னு கண்ணுமைக்கிற நேரத்தில் அந்த பால்காரனை யாரோ தலையை துண்டாக வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய அமானுஷ்யங்கள் அந்த கிராமத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே கிராமத்தில் இருக்க காஜலுங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காஜலோட ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்கார். காஜலோட ஹஸ்பண்டோட தம்பி தான் இப்போ இவங்க கூட இருக்காங்க. இவங்களுக்கு எக்கச்சக்கமான சொத்து, ரொம்பவே பணக்காரவங்கன்னு சொல்லலாம். காஜல் அவங்களோட பொண்ணோட விளாண்டுட்டு இருக்கப்ப திடீர்னு காஜலோட ஹஸ்பண்டோட தம்பி வந்து, அண்ணி இந்த மாதிரி அண்ணன்கிட்டேருந்து லெட்ரு வந்திருக்கு, இந்த வாரத்தில் அண்ணன் பட்டணத்துலேருந்து ஊருக்கு வராங்களான்னு சொன்னோன்னே இதை கேட்டோன்னே காஜலுக்கு பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு ஒரு பால்கார் இறந்து போனார் இல்லையா, ஸோ அதை பற்றி பஞ்சாயத்து கூட்டி அந்த ஊர் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறையா அமானுஷ்யங்கள் இந்த ஊரில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்களும் வேறு காணா போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் பண்ணையார்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நேற்று நைட்டு நாங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. நாங்களும் வெளில வந்து எட்டி பார்த்தா ஒரு அகோரமான ஒரு பொண்ணு குழந்தைய பிச்சு தின்னுட்டு இருந்தா ஐயா, நான் அதை பார்த்தேன்னு சொன்னோன்னே, என்னடா ஆளுக்கு ஆளு கதை கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ணையாருமே லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சரி நீங்கள் யாரும் எதுவும் பயப்பட வேணாம், நைட்டு நான் ஊருக்கு 2 காவக்காரங்களை போடுறேன், அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஆறுதலாக பேசிட்டு பண்ணையாரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் காஜலை காட்டுறாங்க. ஸோ அவங்களோட வீட்டுக்காரர் பட்டணத்துலேருந்து வர போகிறாரு இல்லையா, அதுக்காக ஊரே கூப்பிட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த விருந்தில் அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் எதையோ திருடிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு நபர் ஒரு வயசானவரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து காஜலோ பசிக்கு சாப்பாட்டை திருடினவர் மேலே ஏன் இவ்வளோ கோவத்தை காட்டுறீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை திருடினார் இல்லையா அந்த நபருக்கு தேவையான பணமும் கொடுத்து நிறைய சாப்பாட்டையும் கட்டி கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இவங்க ஒரு நல்ல குணம் உள்ள மனுஷி. ஸோ எல்லாருமே இவங்களை பார்த்து பாராட்டுறாங்க. இவங்க எக்கச்சக்கமான ஊர் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விருந்துக்கு அந்த ஊர் தலைவரான பண்ணையாரும் வராரு. பண்ணையார் வந்து காஜல் கிட்ட பேசுகிறாரு. ஆமாம், நீ சொல்கிறது எல்லாமே அப்படியே நடக்குதாமே, நீ சொல்கிறதெல்லாம் தெய்வ வாக்குன்னு சொல்லிட்டு ஊரே சொல்லிகிட்டு இருக்காங்க, என்னை பற்றி ஏதாவது சொல்லுமான்னு சொல்லிட்டு காஜல் அகர்வால்கிட்ட கேட்குறாங்க. உடனே காஜல் அகர்வால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாங்க ஐயா, எனக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது, தோன்றதில் சிலது நடக்குது, சிலது எனக்கே புரியலை, அதனால் எனக்கு என்னென்னலாம் தோண ஆரம்பிக்குதோ அதெல்லாம் ஒரு புக்காகவே எழுதிட்டு இருக்கேன், அந்த புக்கு பேர் கருங்காப்பியம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு பண்ணையார் என்ன சொல்கிறாருன்னா, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டுமா, இப்போ என்னை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுது, உடனே 2 லைனில் எழுதி கொடுன்னு சொல்லவும் காஜல் அகர்வாலும் யோசித்து அதை என்னமோ எழுதி கொடுக்குறாங்க. அந்த பானையை உடச்சிடாதீங்க ஐயா அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு அவர் சிரிக்கிறாரு. நான் ஏமா பானையை உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இப்படி கையை தூக்குவார் பாருங்க. பக்கத்தில் இருந்த பானையில் இவரோட கையை பட்டு அது உடையுது. இவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது, இந்த பொண்ணு எழுதுறது அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கர ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டோட தம்பி ஓடி வந்து அழுதுகிட்டே ஏதோ சொல்கிறாரு. இவங்களும் வெளில போய் பார்க்குறாங்க. ஹீரோனோட ஹஸ்பண்டு பொணமாக தான் வந்திருக்காரு. இவர் எப்படி இறந்தாருன்னு டீட்டெயிலாக காட்டல. இவரோட பொணத்தை பார்த்து ஹீரோயின் பயங்கரமாக தேமி தேமி அழுகுறாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுக்கான இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணையார் 2-3 ஆளுங்களோட ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லா சொத்துக்களையுமே அவரோட ஒய்ஃபான காஜலுக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த பண்ணையாரும், இவ்வளோ சொத்துக்களையும் வச்சு உன்னால் எப்படிமா பராமரிக்க முடியும், பாதி எனக்கு எழுதி கொடு, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஸோ அவங்கள திட்டி அனுப்பி விட்டுடுறாங்க. அதாவது பண்ணையாருக்கு இப்போ காஜல் மேலே பயங்கர கோவம், இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாளேன்னு சொல்லிட்டு பண்ணையார் அங்கேருந்து போகிறப்ப நம்ம ஹீரோனோட அதாவது காஜல் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்கார நபர் வந்து, ஐயா உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு நான் உள்ளே போய் பார்த்தா அம்மா அகோரமாக உட்காந்து ஒரு குழந்தைய பிச்சு தின்னுக்கிட்டு இருந்தாங்கய்யா, அதை பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு, எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுனே தெரில, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னொன்னே, நம்ம பண்ணையாருக்கு ஊரில் நிறைய அமானுஷ்யங்கள் நடக்குது இல்லையா, குழந்தைங்க காணா போகுது, திடீர்னு நிறையா பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் இவங்க தான் ஒரு வேளை காரணமாக இருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு நங்கூதிரியை அழைச்சிட்டு வராங்க. இந்த நங்கூரியோ வந்து ஹீரோயின் அதாவது காஜல் அகரோட வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. வீட்டிலே நிறைய ஒரு கெட்ட அமானுஷ்யம் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வருது. இந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது, இந்த பொண்ணு உங்கள் ஊரில் இருக்க உங்களுக்கு தான் ஆபத்து, முதல்ல அவளோட நாக்கா இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஊரில் உள்ள தெய்வீக தலங்களெல்லாம் அவள் கையாலே கூட்டி சுத்தம் பண்ண வைக்கணும், இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஊர் மேலே உள்ள சாபம் குறையும்னு சொல்லிட்டு அந்த நங்கூதிரி சொல்கிறாரு. அந்த நங்கூதிரி சொல்கிற மாதிரியே ஹீரோனோட நாக்கை அறுத்து அவங்கள அந்த ஊரையே
க்ளீன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் யாராருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் பிச்சை போட்டுட்டு போகிறாங்க ஹீரோயினுக்கு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி பண்ணையாரை காட்டுறாங்க. பண்ணையார் சும்மா கேஷுவலாக நடந்து போயிட்டுருக்காரு வீட்டுக்கு. அப்போ ஏதோ ஒரு அகோரமான குரல்லேருந்து பண்ணையாரோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. அவர் பயந்து அடிச்சுட்டு ஓடுறாரு. திடீர்னு பார்த்தா நங்கூதிரி முன்னாடி வந்து நிற்கிறாரு. நங்கூதிரி கிட்ட இது மாதிரி என்னை யாரோ கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னா அவர் கத்தி எடுத்து பண்ணையாரை கொல்ல வராரு. திடீர்னு பார்த்தா அவர்கிட்டே தப்பிச்சு ஓடி வந்து நம்ம ஹீரோயின் காஜலோட ஹஸ்பண்டோட தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நங்கூதிரி அழைச்சிட்டு வந்தேன்னா அவன் என்னை கொல்ல வராயான்னு சொல்லவும் இவர் என்ன பண்ணுறாரு, மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து பண்ணையாரை கொண்டுட்டு நங்கூதிரிக்கிட்டேயும் அந்த வேலைக்கார நபர்கிட்டையும் என்னையா ஒரு வேலையை கூட உருப்படியாக பார்க்க மாட்டீங்க, இவன் தப்பிச்சு போய் ஊரில் எல்லாத்தையும் சொல்லியிருந்தானா நம்ம மேலே எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இதெல்லாம் பிளான் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே கெட்ட பேரை செலுத்தி ஃபஸ்ட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளில அனுப்பணும், அடுத்து அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்க குழந்தையும் கொலை பண்ணிவிட்டு அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோனோட ஹஸ்பண்டோட தம்பியும் அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரனும் அப்புறம் அந்த நங்கூதிரியும் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட அடுத்த டார்கெட்டு மறுபடியும் ஹீரோயின்கிட்ட தான் போகுது. ஹீரோயினை எப்படியாவது கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பண்ணையார் இறந்து போனார் இல்லையா, அந்த சாவுக்கு ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினை எல்லாரும் கல்லாலே அடித்து கொலை பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஹீரோயினை ஊர் மக்களே சேர்ந்து அடின்னு அடித்து துன்புறுத்துறாங்க, கல்லாலே அடித்து பார்க்குறாங்க. அப்பயும் அவங்க உயிர் பிரியாதனால இவளை என்ன பண்ணாலும் சாக மாட்டாளின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மரத்தில் தூக்கில் தொங்க விட்டு சாகடிக்கிறாங்க. இந்த கதையை படிக்க நம்ம ஹீரோனோட கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கதையோட கொடுமை அப்படியே அந்த கொடுமைப்படுத்தி காதில் கொண்டிருக்காங்க. இப்படி இவங்க படிச்சுக்கிட்டே இருக்கப்போ பின்னாடி யாரோ வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினுமே சரி ஏதாவது பிரம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை கொண்ட அந்த 3 பேரும் உட்காந்து திட்டம் தீட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கொண்டாச்சு, அவள் குழந்தை இருக்காளே அவளை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இறந்து போன ஹீரோயின் ஆவியாக வந்து இவங்க 3 பேரையும் கொல்ற மாதிரி காட்டி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஸோ முக்கால்வாசி புக்கு ஃபுல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் முடிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் லைப்ரரியில் ஏதோ அமானுஷ்யமாக சவுண்டு கேட்குது. இவங்க படித்த கதையில் உள்ள எல்லா கதாபாத்திரங்களும் ஆவியாக வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து பயமுடுத்துகிறாங்க. ஐயோ இங்கேருந்து போனால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அந்த கருங்காப்பிய புக்கையும் எடுத்துக்கிட்டு வேகமாக லைப்ரரியை விட்டு வெளில ஓடி போகிறாங்க. இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டையும் ஃபோன் அடித்து நீ வாடின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்டோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த புக்கோட ஆர்த்தர் பார்த்துட்டேன்டி, அந்த ஆர்த்தர் பேரும் ஓன் நேமும் சேமாக இருக்குது. அதை விட இன்னொரு பிரச்சனை என்னென்னா அந்த புக்கில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ இது வந்து நீ தான் மறுஜென்மமாக இருப்பியோ இந்த புக்கை எழுதின ஆர்த்தரோடன்னு தோணுதுங்கவும் ஹீரோயினுக்கே அப்போ தான் லைட்டாக டவுட் வருது. என்னடா இது ஹேண்ட் ரைட்டிங்கும் நம்மளோடது மாதிரியே தான் இருக்குது, நானும் இதை யோசித்தேன், எப்படி என் பேரும் அவங்க பேரும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் பயங்கர டவுட்டு. சரி ஹீரோனோட ஃப்ரெண்டோ இதை மாதிரி நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், நீ வந்து ஏதாவது உன் மனசில் தோன்றதை எழுது, அது நடக்குதான்னு பார்ப்போன்னு சொல்ல ஹீரோனும் எனக்கு பசிக்குது, சூடாக ஏதாவது சாப்பாடு கிடச்சா நல்லாயிருக்கும்னு எழுதுகிறாங்க. இவங்க எழுதின அடுத்த நிமிஷத்துலேயே குக்கரில் விசில் வருது. இங்கே பார்த்தியா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஹீரோயினா. அதுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டோ ஏண்டி நான் தாண்டி நீ வந்து சாப்பிட எதுவும் இல்லையேன்னு சொல்லிட்டு குக்கரில் ரைஸ் வச்சுட்டு வந்தேன், அதனால் கரெக்டாக விசில் வருது, வேறு ஏதாவது நான் எழுதுடின்னு சொல்லவும் ஹீரோயின் மறுபடியும் வேறு எழுதுகிறாங்க. ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா என்னை கொல்றதுக்காக கோடாரியோட துரத்த போகிறாருன்னு எழுதியிருக்காங்க. என்னடி இது இப்படி விகாரமாக எழுதி வச்சுருக்கான்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே இருக்கப்ப யாரோ வீட்டு கதவை தட்டுற மாதிரி சவுண்டு. இவங்களும் பயந்துக்கிட்டே போய் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டோட அண்ணன் வந்திருக்காரு அவங்க ஃப்ரெண்டை அழைச்சிட்டு போகிறதுக்காக. ஏன்னா நைட் ஆகிடுச்சு, வீட்டில் அம்மா தேடுவாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்டு போன கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்குள்ளே கிறிஸ்மஸ் தாத்தா கோடாரியோட நம்ம ஹீரோனை துரத்த ரெடியாக நிற்கிறாரு. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கதையில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.